நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த வீடியோவில் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வருட கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. குரு பகவானுடைய பேச்சு, ராகு கேதியோட பேச்சு. குரு வந்து ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து 19ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்ல, அது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பராசிக்கும், கன்னிராசியில இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக போறாங்க இந்த மே மாதத்துல. அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிக்கு போக போறாரு. கடக ராசியில செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப நவகிரகங்களுடைய பேச்சு, நவகிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படிதான் இருக்கு இந்த மே மாதத்துல. அப்ப யாருக்கு என்ன சாதகமா இருக்கும், யாருக்கு என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது. முதல்ல இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, 2 மிகப்பெரிய கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. மீன ராசியில இருந்த ராகு கும்ப ராசியான உங்க ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்க போறாரு 1.5 வருட காலம். 7.5 சனியில பாத சனி கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. மீன ராசி அதாவது 2ஆம் வீட்டுல சனி சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது இந்த மாதம் முழுவதுமே. உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்குது மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு சூரியன் வந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. 4ஆம் இடமான ரிஷபராசியிலிருந்து 5ஆம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து பேச்சியாக போறாரு. ருணரோக சத்துருஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 8ஆம் இடமான கன்னியில இருந்த கேது 7ஆம் இடமான சிம்ம ராசிக்கு வரப்போகிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த மே மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. உங்க ராசிக்கு 2ல ராகுவும் அஷ்டமத்துல கேதுவும் இதுவரைக்கும் இருந்து பல்வேறு விதமான மனக்குழப்பங்களும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்களும் கிடைக்காத சூழ்நிலை அப்படிங்கிறது தான் கும்பராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். எந்த செயலையும் நினைச்ச உடனே செய்ய முடியாது. அதுல ஒரு தடை, அதுல ஒரு தாமதம் அப்படிங்கிறது இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். அர்த்தாஷ்டம குருவோட ஆதிக்கமும் இருந்துச்சு இதுவரைக்கும். குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பேச்சியாக போறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பேச்சு ஆகிறாரு. அப்ப கும்பராசிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் 4ல் இருந்துட்டு வந்த குரு பகவானால பல்வேறு விதமான பிரச்சனைகள், தொழில்ல இடையூறுகள், தொழில்ல நஷ்டம், பணம் வருவதில் தாமதம், பண ஏமாற்றம், இது எல்லாமே நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க கும்பராசிக்காரர்கள். ஜென்மத்துல ராகு வருவதையும் 7ல் கேது வருவதையும் சற்று கவனத்தோடு செயல்பட்டணும். இருந்தாலும் குருவோட பார்வை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா அதுல வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் கூட உங்களுக்கு வந்து ஒரு சில காலகட்டத்தில் பகையா மாறுவாங்க. சிறிய காரியத்துக்கு கூட அதிகமான அலைச்சொல், அதிகமான உழைப்பு அப்படிங்கிறத போடணும். கடின உழைப்பால மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரர்கள். இந்த மாத கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறாங்க. உங்க ராசிநாதன் சனி வந்து அனுகூலமா இருக்கிறாரு. அதனால பேச்சு திறமை அப்படிங்கறது அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது ஒரு கவனத்தோடும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சொல்லா வரும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருங்க. உடலில் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அப்ப உணவுல அதிக நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்கலாம் பார்ட்னர்களை அனுசரித்து போகணும். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த காரியம் வந்து சிறிது தள்ளி போகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல், வேலைப்பளு இருக்கும். பணி நிமித்தமாக நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதிகமான உழைப்பு அப்படிங்கிறத போடுவீங்க. குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்க போகுது. இல்லத்தில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்துக்குள்ள செலவு அப்படிங்கிறது இருக்கும். வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது உண்டு. பெண்களுக்கெல்லாம் பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க. அலைச்சல் அப்படிங்கிறது குறையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக்குங்க. அத்தியாவசியமான செலவுகளை செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லாமல் செய்த வேலைக்கு பாராட்டு அப்படிங்கிறதே கிடைக்கும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வந்து குடும்ப முன்னேற்றத்துக்கு உதவும். அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும். இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சனியோட சஞ்சாரத்தின் மூலமா சாமர்த்தியமான பேச்சால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது.
பண வரவு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள்லாம் தாமாவே விலகிச் சொல்லுவாங்க. மாணவர்கள்லாம் தேவையற்ற எண்ணங்களை விட்டுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது தான் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். 2ஆம் இடத்துல இருந்த ராகு உங்க ராசியிலேயே வராரு, 7ஆம் இடத்துல கேது வராரு, 5ல குரு வரப்போறாரு. அமோகமான பலன்களை பெறப்போகக்கூடிய ராசிகள்ல கும்பராசியும் ஒண்ணு. குருவோட பார்வை 9ஆம் பார்வையா உங்க ராசியே பார்க்குறாரு. அப்போ அனைத்து பாதிப்புகள் இருந்தும் நீங்க விடுதலை அடைய போறீங்க. இனி உங்களை யாரும் அசைக்க முடியாது ஒரு காலகட்டமா இருக்கும். மே 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு. உங்களுடைய மனைவியாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருங்க. 7ஆம் இடத்துல கேது வருவதால நீங்க சொல்லுவதை மற்றவர்கள் வந்து தவறா புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. கணவனா இருந்தா மனைவியோட பேச்சுக்கும், மனைவியா இருந்தா கணவனுடைய பேச்சுக்கும் மதிப்பு கொடுக்கிறது நல்லது. சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள வரதா செய்யும். உங்களுடைய கணவரோ மனைவியோ ஆளுமை செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துக்குங்க. உடம்பை வருத்தி கொள்ளாம இருக்கிறது தான் நல்லது. தலைக்கு மேல் ராகு வருவதால முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆனா பெரிய முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் யோசித்து செய்யறது நல்லது. 7 அமர்ந்திருக்கும் கேது அப்படிங்கிறது வேண்டாம், முதலீடு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நிலையை கொடுப்பாரு. ஆனா ராகு வந்து அதிகமான ஆசையை தூண்டுவாரு. அப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதன் வந்து 3ஆம் இடத்துல அமர்ந்து மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்க போறாரு. சூரியனுடன் புதனும் சேர்ந்து இருக்கிறாரு. இந்த மாதத்தில் பயணத்தால் அலைச்சல் அப்படிங்கிறது வரும். கை கால்களில் வலி ஏற்படும். பயணங்கள் மூலம் அசௌகரியமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். குருவோட பார்வை இருந்தாலும் பாதசனை இருக்கிறதால வாக்குவாதங்களை குடும்பத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. செலவுகளால் பண வரையும் ஏற்படும். மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் வரும். உங்களை பற்றி சமுதாயத்துக்கு தெரிய வரும். மேச ராசியில புதனோடு சேர்ந்து சூரியனு செஞ்சரிக்கிறதால புத ஆதித்ய யோகம் கொடுக்குது. அப்போ சூரியனோடு சேரும் பொழுது பிள்ளைகள் வழியில நல்ல சம்பவம் நடக்கும். அவர்களுடைய கல்யாண முயற்சி கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். இல்லை சொத்துக்கள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளாவது இந்த மாதத்துல தேரும். உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இழப்புகளை ஈடு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்விக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுங்க. புதிய நபர்களிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். அவர்களிடத்துல உங்களுடைய நல்லது கெட்டது ரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதா நல்லது. என்ன முயற்சி செய்தாலும் அதை தன்னடக்கத்துடன் தானே வைத்து கொள்ளுங்க. மற்றவர்களிடத்துல சொல்லுவதன் மூலம் அதில் தடைகள் தாமதங்கள் வரலாம். அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி வகைகள் எல்லாத்தையும் கரெக்டாக கட்டிட்டு வர்றது நல்லது. கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும்.